10th எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க படிக்கிற டாபிக் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டா ரிவைஸ் பண்றதுக்கான ஒரு ஏஐ டூல தான் இந்த வீடியோல நான் ரிவீல் பண்ண போறேன். இமிடியேட்டா என்ன ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. கெமிஸ்ட்ரியில ஒரு டாபிக்க இந்த பர்ட்டிகுலர் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இதோட லிங்க் காப்பி பண்ணிக்கிறேன். நீங்க உங்களோட நோட்ஸை நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம். இல்ல இந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட் வேணாலும் நீங்க அப்லோட் பண்ணலாம். எங்க அப்லோட் பண்ணலாம்ன்றத நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்க்கலாம். கூகுள்ல நோட்புக் எல்எம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்ல கிரியேட் நியூவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூவை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி 3 டேப் ஓப்பன் ஆகும். இதுல மிடில் டேப்ல உங்களோட நோட்ஸ், உங்ககிட்ட இருக்கிற புக், பிடிஎஃப், நான் இப்போ ஒரு யூடியூப் வீடியோல அப்லோட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட எல்லா நோட்ஸையுமே எந்த நோட்ஸ் நீங்க ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நோட்ஸை நீங்க இங்க சைட்ல அப்டேட் பண்ணிக்கலாம். இது பிடிஎஃபா இருக்கலாம், யூடியூப் லிங்கா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த கண்டென்ட்டை இங்க நீங்க அப்டேட் பண்ணலாம். அப்டேட் பண்ண உடனே உங்க கண்டென்ட்டோட டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்துடும். இந்த பர்ட்டிகுலர் டீடைல்ஸ் கூட நீங்க என்ன சேட்னாலும் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க ஃபிளாஷ் கார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ஃபிளாஷ் கார்ட்ஸை நான் இப்போ கிளிக் பண்ண போறேன். ஃபிளாஷ் கார்ட்ஸை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே அந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஃபிளாஷ் கார்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இந்த ஃபிளாஷ் கார்ட்ஸை கிளிக் பண்றோம். இந்த ஃபிளாஷ் கார்ட்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நீங்க படிச்ச டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். நீங்க நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போனா இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆன்சர் நீங்க கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட ஆன்சர் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க நீங்க மார்க் உங்களுக்கு அதை நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ இதோட ஆன்சர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் இந்த கொஸ்டின் மேல நீங்க கிளிக் பண்ணா போதும். இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடியே இருக்கும். ஸோ இதை நீங்க தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க மைனஸ் மார்க்ஸ் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட கம்ப்ளீட் ரிவிஷன்ஸை நீங்க பண்ணி முடிச்சிடலாம். என்ன கண்டென்ட் ரிசோர்சஸ் நீங்க அப்டேட் பண்றீங்களோ அதுக்கு ஈக்குவலான கொஸ்டின்ஸ் இங்க வந்துடும். ஸோ இந்த மாதிரி இந்த டாபிக்கை யூஸ் பண்ணி, இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட 10th ப்ரிப்பரேஷன்ஸை ஃபாஸ்டன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த டூலோட லிங்க் வேணும் அப்படின்னா இப்பவே கீழே 10th அப்படின்னு ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் பர்சனலா இந்த டூலோட லிங்க் நானே சென்ட் பண்ணி வைக்கிறேன்.